ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டாப் 5 நிட்டெண்டோ N64ஓட கேம்ஸ் என்னென்னு பார்ப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3Dயில் இருக்கும். இந்த கேமு ரெட்ரோ கேம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமும் உங்களுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் படியாக எதையும் அடுக்கலை, எனக்கு பிடிச்சதில் இருந்தால் 1 2 3ன்னு வரிசைப்படுத்தியிருக்கேன். நீங்கள் ஒரு கேம் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்கிலிருந்து போகிறீங்க. அப்போ இந்த கேம்ஸை விளாண்டிங்கன்னா 1 2 மெக்கானிசத்தை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா மார்டல் காம்பேட் 4. இந்த கேம் தான் உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஃபைட்டிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். இது நெட்டெண்டோ பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் இது ஒரு ஃப்ரான்ச்சைஸாகவும் இருக்கனால இன்னும் நிறையா பிளாட்ஃபார்ம்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் ஃபைட்டிங் 3D கேம். இதோட டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா யூரோகாம் அப்படிங்கிற டெவலப்பர் கம்பெனி தான். இது ரிலீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜூன் 23, 1998 ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலேயே இது ஒரு வேறு லெவல், ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு ஃபைட்டிங் கேம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே வேறு லெவல், ஒரு பேக் ஸ்டோரி உள்ள ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் டெக்கன் அந்த மாதிரி கேம் விளாட்றீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். செகண்ட் கேம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச WWE தான். இது அப்போ WWF இருந்து WWE மாறின WWF ரெசல்மேனியா 2000 அப்படிங்கிற கேம் தான். உண்மையிலேயே இது வேறு லெவலான ஒரு ரெஸ்லிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே இது ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஒரு நல்ல ஃபைட்டிங் ரெஸ்லிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே தெரியும் உங்களுக்கு WWF அப்போ எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தது. நீங்கள் ஸ்டோன் கோல்ட், ராக், கெயின் இந்த மாதிரி பல அப்பத்துள்ள காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஃபினிஷர்ஸ், சிக்னேச்சர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நிறையா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உண்மையிலே அது ஒரு வேறு அளவான கேம் அப்படின்னு சொல்லலாம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த கேம். அடுத்தது மூணாவது சூப்பர் மேரியோ 64 தான். இது நிட்டெண்டோவோட ஒரு 1996 அந்த இதில் வந்த ஒரு சூப்பர் மேரியோ தான். பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிட்டெண்டோ தான். இது சூப்பர் மேரியோ 64 அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிங்கிள் பிளேயர் ஸ்டோரி பேஸ்ட் அட்வென்ச்சர் கேம். இது பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஜூன் 23, 1996 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா வெர்ஷன்ஸ் இதில் வந்திருக்கு. உண்மையிலே அந்த 3Dயில் நம்ம 2D பிளாட்ஃபார்மில் சூப்பர் மேரியோ பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் 3Dயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு லோ எம்பி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த கேமை கண்டிப்பாக தவறாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவது கேம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஸ்டேடியம் 2. உண்மையிலேயே நீங்கள் போக்கிமானோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வர்ற கேமெல்லாம் நம்ம அவ்வளோக்கா ஆண்ட்ராய்ட்லேயோ விண்டோஸ்லேயோ விளாட முடியாமல் இருக்குது. ஆனால் இந்த கேமை நீங்கள் எமுலேட்டர்ஸ் பயன்படுத்தி ஆண்ட்ராய்ட்லேயோ விண்டோஸ்லேயோ நீங்கள் விளாட முடியும். உண்மையிலேயே இது ஒரு வேறு லெவலான 3D கேம் அப்படின்னு சொல்லலாம். இதில் எக்கச்சக்கமான போக்கிமான்ஸ் இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் ஒரு போக்கிமான் 3Dயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது டர்ன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி கேம். டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நிண்டெண்டோவோட EAD தான். பப்ளிஷர் நிண்டெண்டோ. இது ஜப்பானில் டிசம்பர் 14, 2000 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இன்னும் நிறையா வெர்ஷன்ஸ் இதுலேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. N64லேயே இன்னும் கொஞ்சம் பிளாட்ஃபார்முக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது வேறு லெவலான ஒரு கேம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது
5வது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற கேம் மெகா மேன் 64 தான். உண்மையிலே இது ஒரு 3D அட்வென்ச்சர் ஆக்ஷன் ரோல் பிளேயிங் கேம். இதோட பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா கேப்காம் தான். இதோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பார்த்திங்கன்னா ஜப்பானில் நவம்பர் 22, 2000 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் எடுத்தால் செக் பண்ணி பாருங்கள். நன்றி. இது உங்கள் லோபாலி ஃபேக்ட்ரி தமிழ்.